இயேசு செய்த 6ஆம் அற்புதம், குஷ்டரோகி சுத்தமானது. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது நிறைய உபதேசங்களை ஜெப ஆலயங்களில் நிறைய பிரசங்கங்களை செய்திருந்த போதிலும் மலை பிரசங்கம் வேதத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததில்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் அவர் மலை பிரசங்கத்தை முடித்து மலையிலிருந்து இறங்குகிற போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி இயேசுவுக்கு முன்னே வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னபோது இயேசு மனதுருகி அவனுடைய கையை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னபோது அவன் தன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. இயேசு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கியதாக நாம் பார்க்குறோம்ல. இயேசுவனுடைய அன்பை, அவருடைய மனதுருக்கத்தை பாருங்களேன். நம்ம எல்லாரும் மதர் தெரசாவை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்து இந்தியாவிலேயே தங்கி அந்த கல்கட்டா மாநகரில் தொழுநோயாளிகளுக்கென்று ஒரு பெரிய இடத்தை நிறுவி அவர்களுடைய காயங்களை அவங்க கையால் தொட்டு அதை கழுவி அரும்பாடுபட்டாங்கல்ல. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து மிஷினரியாக வந்தார்ல, அவரை உயிரோடு எரிச்சு கொண்டாங்க. அவரை பற்றி ஒரிசாவில் இருக்கிற மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் கலெக்டர் சாட்சியாக சொல்கிறாரு. அவரும் தொழுநோயாளிகளுடைய கால்களில் இருக்கிற காயங்கள் எல்லாம் கழுவி கட்டு போட்டிருக்காரு. அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக செருப்புலாம் விற்க மாட்டாங்கல்ல, அதனால் பழைய டயரை அவரே கையால் வெட்டி அவங்களுக்கு செருப்பு செஞ்சு கொடுத்துருக்காரு. இது போன்ற மிஷினரிகள் நம்முடைய இந்தியாவில் இயேசுக்காக வாழ்ந்து தியாகமாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்காங்கல்ல. நாமும் இவர்களைப் போல கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். இயேசு அந்த குஷ்டரோகியின் கையை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார்ல. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 5:14 சொல்கிறாரு, நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் இயேசுவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் செய்கிறோமா? இயேசு பரமண்டல ஜெபத்தில் சொல்லி கொடுக்குறாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாம் தினமும் அதிகாலையில் எழுந்து, தேவனே, தகப்பனே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என்னுடைய சுய இச்சைகள் அல்ல, என்னுடைய ஆசைகள் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று நாம் ஜெபம் செய்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.